الحمد لله رب العالمين ونصلي على رسوله الكريم أما بعد. அன்பான இஸ்லாமிய நேயர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமான ரமலானினுடைய நன்மைகளை சொரியும் ரமலானின் நோன்பின் மூலமாக மோமின்களான அடியார்கள் நன்மையை எல்லா வகைகளிலும் அள்ளி தன் பட்டோலைகளில் குவிக்கும் காலம் இது. குர்ஆனை விடாமல், தஹஜ்ஜுதை விடாமல், தஸ்பீஹாத்துகளை விடாமல், திக்ருகளை விடாமல், இபாதத்து மேல் இபாதத்துக்கு பின்னால் இபாதத்துகளை தன் இந்த நாட்களை சும்மா விட்டுவிடக் கூடாது என்கின்ற உணர்வுகளோடு அமல் செய்யும் நானும் நீங்களும் இஃப்தாருடைய நோன்பு திறக்கும் நேரத்தின் மகிமை தெரிந்திருக்க வேண்டும். ஷஹருடைய நேரத்தில் ஆரம்பித்த நாம் நோன்பை முடிக்கும் அந்த இஃப்தாருடைய நேரத்தில், திறக்கும் நேரத்தில் ரப்புக்கு பக்கத்தில் நெருங்குபவர்களாக மாற வேண்டும். தன்னுடைய இஃப்தாருடைய நேரத்தில் குடும்பத்தோடு உட்கார்ந்து உது செய்து கொண்டு விழாவின் பக்கம் தன் கரங்களை உயர்த்தி, மனைவி தொடக்கம் கணவன் பிள்ளைகள் எல்லோருமே ரப்பிடத்தில் கண்ணீர் மல்க அழ வேண்டும். காரணம், ஒரு மூமினுக்கு ரமலானில் 2 சந்தோஷங்கள் இருக்கிறது. ஒன்று, அந்த நோன்பை திறக்கும் சந்தோஷம். 2வது, அந்த நோன்போடு ரப்பை சந்திக்கும் சந்தோஷம். இந்த நேரம் ஒரு மூமினின் நோன்பாளியின் சந்தோஷமான நேரம். இறைவா, என் நோன்பை நீ கபூல் செய்வதோ என்னையும் என் சந்ததிகளையும் சொர்க்கத்தினுடைய சொந்தக்காரர்களாக ஆக்க வேண்டும் என்று ஒரு நோன்பாளின் அந்த நோன்பு காலம் முடியும் வரை அல்லாவிடம் பிரார்த்திப்பது மிக அவசியம். காரணம், நாம் எல்லோரும் சுவர்க்கத்திற்காக படைக்கப்பட்டவர்கள். நாம் எல்லோரும் சுவர்க்கத்தின் வாசனைகளை தேடி அலைந்து திரிய வேண்டும் என்று ஒவ்வொரு மூமினுடைய உள்ளமும் சிந்தனை கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. காரணம், இந்த உலகத்தின் சந்தோஷம் முடிந்துவிடும், இந்த உலகத்தின் கவலைகள் முடிந்துவிடும், இந்த உலகத்தின் பிரச்சினைகள் தீர்ந்துவிடும், இந்த உலகத்தில் ஏற்படும் அசௌகரியங்கள் எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட்டு ஒரு நாள் செல்லும் போது எம் மறுமையின் ஒவ்வொரு எட்டுக்களும் மகிழ்ச்சி தருவதாக நாம் ஏற்படுத்த வேண்டும் என்றிருந்தால், இந்த இஃப்தாருடைய நேரம் நோன்பாளியாக நின்று அல்லாஹ்வை ரப்பை அழைக்கும் போது நோன்பாளியின் துஆவை அல்லாஹ் ஒரு கணமேனும் தடுப்பது கிடையாது. திரையில்லாமல் அல்லாஹ் அங்கீகரிக்கும் ஒரு துஆ பிரார்த்தனை செய்யும் ஒரு மிக முக்கியமான நேரம் இஃப்தாருடைய நேரம். எனவே இந்த நேரங்களை பொருள்கள் வாங்குவதிலும், இஃப்தாரை திறப்பதற்குரிய சாமான்கள் வாங்கும் கடைகளிலும் தெருக்களிலும் நேரங்களை கழித்து விடாம். எல்லாவற்றையும் நேரத்தோடு ஏற்பாடு செய்து அதானுடைய இஃப்தாருடைய அதானுக்காக காத்திருக்கும் சில நிமிடங்கள் இறைவனின் பக்கம் நம் அழைப்பை ஏற்படுத்துபவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் இப்போது கிடைக்கும் ரமலானை இப்படி நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.